செம வெயிட்டா இருக்குது, தலையே வலிக்குது. என்னப்பா எங்க திருட்டு வந்தா? யோ, காசு குத்து வாங்கி வந்தா திருட்டு வந்து சொல்ற? இதெல்லாம் போய் காசு கொடுத்தா வாங்குவாங்க. ஐயே, இது காசு குத்து வாங்கி வந்தியா? போய் சொன்னா நம்புற மாதிரி சொல்லணும். உன் மூஞ்ச பார்த்தா காசு கொடுத்து வாங்கின மாதிரி தெரியலையே. அட யாரா அவன்? நான் காசு குத்து வாங்கி வந்தேன்டா. கடுப்பேத்திங்கிற நீ. ஏய் என்னப்பா வீட்டாந்து வந்து கத்திங்கிறீங்க? இந்த ஆளு இதை திருடிட்டு வந்துக்கிறான்பா. யோ பெரிய மனுஷனாகிற வெக்கமா இல்ல? எங்கேயா திடீர்னு வந்தா? அவன் ஒரு ஆளு, அவன் தொடர்ந்து கேட்டுங்கிற. நான் காசு குத்து வாங்கி வந்தேன். காசை குத்து வாங்கினமே தெரியல உன் மூஞ்ச. கைட்டா சொன்ன, எனக்கும் தெரியல. காசு குத்து வாங்கினேன், காசு குத்து வாங்கினேன், காசு குத்து வாங்கினேன். இதுக்கு மேலே எப்படா உங்களை நம்ப வைக்கிறது? வீட்டு வாசல இருந்து கத்தி நடக்குறானே, எங்க திடீர்னு வந்தான்னு தெரியலையே. யார் பாத்து கத்திங்கிறீங்க? ஒன்னும் இல்லப்பா, நான் தகுடு வாங்கி போறேன், திருடின்னு வந்து சொல்றாங்கப்பா. திருடின்னு வந்தேன்னு சொல்றாங்களா? கொஞ்சம் இருயா. ஏ கம்யூனிட்டி போயா ஓய்ச்சி சாப்பிட தெரியாதே, அப்படி திருடா துணுவா? மூஞ்ச பார்த்தோன்னே தோந்து தானே? தோன்றதுலாம் இல்லப்பா, ஏசிட்டுப்பா திருடின்னு வந்துக்கிறான். டேய் என்னடா நேரா ஸ்ட்ரைட்டா வந்து உண்மைன்னு சொல்ற? டேய் எந்த சொல்லுவாங்க, வாங்கி வச்ச சீட்டை நீ திருடின்னு வந்துக்கிறியா? இந்த மாதிரி ஆளுங்களை ஊர்ல விட்டா ஊரே கட்டுப்படும். ஐயோ, காசு குத்து வாங்கி வந்தடா நானு. அப்போ நான் காசு குத்து வாங்கி வந்ததா? நீ காசு குத்து வாங்கினது உங்ககிட்ட இருக்கும், இது நான் காசு குத்து வாங்கி வந்துடுறா. வாயை உடச்சிடுவேன். இதைதான் நானும் வாங்கியாந்து வச்சுக்கிறேன். எம்பா பூவா தலையா போட்டு முடி பண்ணிக்கலாமா? நேரத்துக்கா ஏன் பொருளுக்கா இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். ஏய், என்னையாடா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்? ஏன் சீட்டை திருடுனா புடிச்சு கொடுக்காம என்ன பண்ணுவாங்களாம்? பா என்ன பிரச்சனை? ஏன்பா நடுவில் நின்று கத்திட்டு இருக்கீங்க? இந்த ஆள் வந்து அந்த ஆள் சீட்டை திருடிட்டான்பா. 2 லட்ச ரூபாய் சீட்டா 1 லட்ச ரூபாய் சீட்டா? சிரிச்சுட்டேன், காமெடியா இல்ல. அப்பயும் சிரிச்சா? சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்பா, நான் காசு குத்து சீட்டு வாங்கி வந்தேன்ப்பா, அவன் சீட்டுன்றான்பா. நம்பா வயிற்றுக்கு சோறு தானே தின்ற, அந்த ஆள் காசு குத்து வாங்கி வந்திருக்கான், உந்துன்னு சொல்லியிருக்கா. ஏன்பா நீ என்ன பேசுறீங்க? நான் ஏற்கனவே வாங்கி வச்ச சீட்டு தான் இவன் திருடி வந்துக்கிறான். ஏய், உன்னை பெரிய மனுஷன் நினைச்சேன்டா. என்னடா இது திருட்டு பழக்கம்? அவங்க அம்மா அப்பா அப்படி வளர்த்துக்கிறாங்க சார். எங்க அப்பா அம்மா பத்தி பேசாத. நான் திருடல. யோ கத்தி பேசினா நீ திடீர்னு உண்மையில அது போயிடுமா? பாவம் காசு குத்து வாங்குறாரு, அதை போய் திடீர்னு வந்துக்கிற. யோ, திருநதான் திருண்ண ஆள் அதப்ப திருடி இருக்கான்ல. சின்ன பசங்களாம் உன்னை கேட்குற மாதிரி வச்சுக்கிறீங்களா? இப்போ அவன் சொன்ன கட்டவன் பொழுதுப்பா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான். அது நான் சொன்ன கட்டவனா? மரியாதை கட்டி போடும். ஏய் என்னடா மரியாதை கட்டுப்படான்? ஏய், நான் காசு குத்து வாங்கி வந்தடா. யோ, நீ யாருக்கிட்டயா காசு கொடுத்து வாங்கி வந்த? ஹைட்டா ஒல்லியா இருக்கிறவங்கிட்ட வாங்கி வந்தேன். எது ஹைட்டா ஒல்லியாவா? ஏம்பா யாருன்னா ஹைட்டா ஒல்லி ஆள் தெரியுமா உனக்கு? என் பையன் இருக்கிறான். புடிச்சேன் பார், உன் பையன் தான் இந்த ஆளுகிட்ட வித்துருக்கான். நீ உன் பையனை கேட்டனா தெரியும். மானம் கட்டவனே, புள்ள விப்பான் அப்பா கேப்பியா? நடா இது என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. ஏய் வெளியே வாடா, வெளியே வாடா. யோ என்ன கத்தினுக்கிறா? நான் கஷ்டப்பட்டு காசு குத்து வாங்கி வச்சா இந்த ஆளுக்கு நீ விக்கிறியா? நான் வித்தனா? ஏய் நான் எப்பயா உங்ககிட்ட வித்தேன்? தம்பி எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எல்லா உண்மையும் இவர் சொல்லிட்டாரு. ஏய் நான் உண்மையை சொன்ன? இந்த சீட்டு எனக்கு தெரியாம வித்துட்டான். நீ இல்லப்பா, அப்பயும் உலக மாரி உள்ள நின்னுங்கிற ஒங்க சொல்ல வேண்டியதானே? என்ன பாக்குற? நான் சுக திட்டு போய் போறேன். நீ என் மேல மாட்டிக்கினியா? எங்க பையன் கூட உங்ககிட்ட விக்கல. அப்ப நீயும் விக்கல. அப்ப இதை நீ திருடின்னு தான் வந்திருக்க. கன்ஃபார்ம் திருட 420 கேஸ போட்டு உள்ள தள்ளுங்க. யாரா இவன் நடுநடுல இவன் வேற எச கொடுக்குறான்? ஏய் எந்த ஊர் நீ? எங்க சீட்டியா திருடுற? என் சீட்டுப்பா. அப்பால இருந்து இதேதான் சொல்லுக்கான் இவன். உன் சீட்டு தான் இதுன்றதுக்கு என்ன ஆத்தாச்சு? நான் காசு குத்து வாங்கி வந்து வெள்ளை சீட் ஆச்சா? நானும் காசு குத்து வாங்கின வேலை சீட்டு வச்சேன். 2 பேர்த்த வெள்ளை சீட்டு. இது வாங்கினதுக்கு பில்லு இருக்கும்ல? பில்லு தரலப்பா. எனக்கு தெரியலப்பா. பில்லும் வாங்கலையா? சரி, உன் சீட்டை எங்க வச்ச? தோ என் வீட்டு சந்தாண்டா. அப்ப வாங்க கண்டுபிடிச்சலாம், வா அங்க போய் பார்க்கலாம். என்ன இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எடுத்து போ. என்ன எடுத்துன்னு போ? அந்த ஆளு என்ன மானம் கட்ட கேள்வி கேட்ட நீ? ஏதோ தெரியாம நடந்துடுச்சு, அதெல்லாம் பெருசா எடுத்தீங்களா? யோ அறிவில்லையா உனக்கு? வயசு சோறு துண்டியா இல்ல கண்டது எதனா துண்டியா? பாவம் பெரிய மனுஷன் போய் அப்படி திட்டுற? உண்மையிலேயே இந்த மாதிரி வார்த்தையை கேட்டு இன்னும் அந்த ஆளு உயிரோட இருக்கானா பெரிய விஷயம்தான். பாவம் பால் மூஞ்சி
இத போய் கேட்டீங்களப்பா. ஏய் கோணவையா, நீ என்னடா சொன்ன திட்டு சீட்டுனா? கடவுள் ஒருத்தன் இருக்கான், உங்களை மாதிரி ஆளுங்களாம் தண்டிப்பான். ஏண்டா காசு குத்து வாங்கி போனேன், என்னென்ன பேசுறீங்கடா நீங்க? என்ன பேசிட்டாங்க? எங்க சீட்டை திருடிட்டு தென்னாட்டுல பேசுற? இது உங்க சீட்டா? இதான் உங்க சீட்டு இருக்காப்பா? இருக்கட்டும், இது எக்ஸ்ட்ரா இன்னொரு சீட்டு. அட பாவி. தம்பி இது உங்க சீட்டா? ஆமாண்ணா, 7 சீட்டு வாங்கிட்டு வந்தேண்ணா. 7 சீட்ல ஒரு சீட்டு திருடி வந்துக்கிறான் இந்த ஆளு. அடா பாருங்கடா, உண்மையை நிரூபிச்சிட்டு பிறகு உங்க சீட்டுன்னு சொல்றீங்களாடா? ஏய் சீட்டை வச்சுட்டு போடா, செலவு நான் 200 300 தரேன். ஏம்பா ஒருத்தர் இப்படிலாம் ஏமாத்த கூடாதுப்பா. ஏன்பா எங்க சீட்டுப்பா, பார்த்தாக்க தெரியல, அதுவும் வெள்ளை கலரு இதுவும் வெள்ளை கலரு. என்னால ஒண்ணுமே முடியலடா சாமி. இப்ப என்னதான் சொல்றீங்க? 200 ரூபாய் கொடுக்குறேன், வாங்கிக்கிட்டு போயினேரு. சரி கொடு. ஓ என்னய்யா இவ்வளவு நேரம் இது ஊன் சீட்டு இருந்த, இப்ப அந்த ஆளு காசு தரேன்னு சொன்ன உடனே கூடுன்னு கேக்குற? அட உடுப்பா, நீ கொடுப்பா. கொடுப்பா. இந்தா இந்தா. சீட்டு பிடிச்சிக்கோ. ஏப்பா கடையில் வாங்கினா 600 ரூபாய், 200 ரூபாய் முடிச்சிட்டேன். போயிட்டு வரேன். அட இருப்பா, நானும் வரேன். எங்க போற? செம டென்ஷன்ப்பா. ஏம்பா அந்த தவிர ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் போவோம், 200 ரூபாய் கொடுத்துட்டு வர? யாருக்கு சொல்லிட மாட்டியா? சொல்ற மாட்டியா? சரி சொல்ல மாட்டேன், சொல்லு. அந்த சீட்டு அவங்களுக்கு தான், அடியிலேருந்து உரிமை வந்தது. அவங்க சீட்டா? அதுக்காட அவ்வளோ ஆர்கியூ பண்ணி 200 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் பிசினஸ் டிக்ஸ் தம்பி, இதெல்லாம் நீ கத்துக்கணும். மண்டை மேல ஒண்ணுனாலும் உள்ள நிறைய இருக்கு. யோ அது உங்க சீட்டு தான்யா, உங்களை ஏமாத்தி 200 ரூபாய் வாங்கிட்டு போறான். போய் குடிங்க, போங்க, போங்க. போலாம் பாரு. உங்க சீட்டு எடுத்து போறாங்க. ஐயோ